எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2வது மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து இந்த 3வது மாதத்துல இந்த 1ஆம் தேதிக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த 2026வது வருஷத்துல அநேக போராட்டங்கள், அநேக உபத்திரங்கள், அநேக பாடுகள் எல்லாவற்றையும் தாங்க முடியாம இன்னைக்கு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கண்ணீரோட இருக்கிறீங்களா? இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்தது ஒண்ணும் நடக்காம இருக்கலாம். நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் தாமதிச்சுட்டே இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்ல, உங்களால ஜெபிக்க முடியல, சில பாவத்தை விட்டு வெளியே வர முடியல. இன்னைக்கு வருஷங்கள் கடந்துருச்சு, நாட்கள் கடந்துருச்சு, ஆனா என் மேல இருக்கிற வாக்குத்தத்தம் இருந்தாலும் அதை செயல்படுத்த முடியாதபடிக்கு இன்னைக்கு நான் ஒரு கட்டுக்குள்ள, ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லி கலங்கி இந்த வார்த்தைகளை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த மார்ச் மாசத்துல கர்த்தர் நீங்க விழுந்த இடத்துல திரும்பவும் தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளவர். நீங்க விசுவாசித்தா, நீங்க பாவத்தை விட்டு மனம் திரும்ப உங்க இருதயத்தையும் உங்க சிந்தையையும் கர்த்தருடைய சமூகத்துல உங்க வாழ்க்கையும் ஒப்பு கொடுத்தா கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா கர்த்தர் இந்த மாசத்துல உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 51வது அதிகாரம் 14வது வசனத்தை சத்தமா படிக்கலாமா? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. சிறைப்பட்டு போனவன், நீங்க வாழ்க்கையில ஒரு அடிமைத்தனம், கடன் பிரச்சனையில ஒரு அடிமைத்தனம், திருமணம் ஆகாத ஒரு அடிமைத்தனம், இன்னைக்கு தற்கொலை எண்ணங்கள், பாவத்தை குறித்து இன்னைக்கு அதை விட்டு வெளியே வர முடியாதபடி உணர்வில்லாத தன்மைகள், கர்த்தர் இன்னைக்கு அந்த சிறையில இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புறார். இன்னைக்கு உங்க வீட்டுல கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் உடைக்கப்படுகிற நேரம். இந்த மாசத்துல நீங்க ஒரு அற்புதத்தை மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். நீங்கள் விசுவாசித்தால், தேவனுக்காக வைராக்கியமா நின்றால், சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். மனுஷனால முடியாது, நீ நம்புற உன் சுயபலத்தால, உன் ஞானத்தால, உன்னுடைய அதிகாரத்தால முடியாது. என் கர்த்தரால முடியும், என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினால முடியும் என்று நீங்கள் விசுவாசித்தால், தேவனுக்காக வைராக்கியமா நிற்க நீங்க எழுப்புவீர்களானால், கர்த்தர் இந்த மாசத்துல உங்களை கொண்டு செய்ய போற காரியம் பெரிது. என்னுடைய வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஒருவேளை மருத்துவமனையில இருந்து பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், கடன் பிரச்சனைனால எல்லாராலையும் கைவிடப்பட்டு இன்னைக்கு கடைசி நேரம் மரணத்தை குறித்ததான ஒரு போராட்டம், பயத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகள், கவலைப்படாத, உன்னுடைய வலது கையை பிடித்து கர்த்தர் தூக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாகும். ஏன் தெரியுமா? புலம்பலுக்கு எழுதின புஸ்தகம் அங்க 3வது அதிகாரம் 52, 53, 54, 55 படிக்க கேட்கலாமா? முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் என்னை ஒரு பச்சையை போல வேட்டையாடினார்கள். காவற்கிடங்கிலே என் பிராணனை ஒடுக்கி என் மீது கல்லை வைத்தார்கள். தண்ணீர் என் தலையின் மேல் புரண்டது, புரண்டோடினது. நாசமானேன் என்றே மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். என் சத்தத்தை கேட்டு என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்துக் கொள்ளாதையோ. என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உம்முடைய செவியை அடைத்துக் கொள்ளாதையோ. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்று. நல்லா கவனிங்க. இன்னைக்கு உபத்திரவமான சூழ்நிலையில இருந்து இந்த வார்த்தையை பார்த்துட்டு இருக்கும் பொழுது கூப்பிடுறீங்கல்ல, ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்து கூப்பிடுறீங்கல்ல, எல்லாரும் கைவிட்டு போன சூழ்நிலை, நீங்க நம்பின எல்லாம் கைவிட்டு போன சூழ்நிலை, இன்னைக்கு அந்த சிறை, இன்னைக்கு அந்த கிடங்குல இருந்து நான் வெளியே வர முடியல. அந்த கிடங்கு எதை குறிக்குதுன்னா அடிமைத்தனம். இன்னைக்கு அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியாதபடி இந்த மாசத்துலயாவது நீங்க என்ன தூக்கி நிறுத்துவீங்களான்னு சொல்லி கண்ணீரோட பார்த்துட்டு இருக்கீங்கல்லப்பா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தான் தூக்கி நிறுத்த போறாரு. புலம்பல் அவர் கொடுக்கிறார் பாருங்க. 3வது அதிகாரம் 52 இருந்து உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்து கூப்பிடுறீங்களோ கர்த்தர் திரும்பவும் தூக்கி நிறுத்த போறார். சோர்ந்து போகாத, நம்பிக்கையை விடாத, விசுவாசத்தை விடாத, வைராக்கியத்தை விடாத, முழங்கால அதிகப்படுத்து, ஜெபத்தை அதிகப்படுத்து, உபவாசத்தை அதிகப்படுத்து. கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்க ஒரு கிதியோனாய், ஒரு யோசுவாவாய் நீங்க எழும்ப, இந்த கடைசி காலத்துல வைராக்கியம் உள்ள ஒரு எலியாக்களா எழும்ப உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, இதை எங்க இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலையில இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் கட்டுகளை உடைக்க வல்லமை உள்ளவர். எல்லாரும் ஒப்பு கொடுப்பீங்களா? என்னோட சேர்ந்து செபிக்க ஒப்பு கொடுப்பீங்களா? இருக்கிற இடத்துல நீங்க எப்பேற்பட்ட பாவத்துக்குள்ள இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ள இருந்தாலும், எப்பேற்பட்ட கடினமான இடத்துக்குள்ள இருந்தாலும் சூழ்நிலையை பார்க்காதீங்க. இருக்கிற பாருங்க பலவீனத்தை பார்க்காதீங்க. இந்த நேரத்துல என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நல்லா வாய்களை திறந்து பாருங்க, வாயில துதிய நல்லா கட்டவிழுங்க, சத்தத்தை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவர். எல்லாரும் கண்களை மூடலாமா? இந்த மார்ச் மாசம் 1ஆம் தேதியில எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஓ ரமா ரகனா
ரேத்தனரோ ஓ ரியாத்தனமன மரகதனா ஓ ரிமனா ரகனா ரகனா. நல்லா துதிமா, துதி துதி துதி. நல்லா ஜோமனு ஜோமனு ஜோமனு. இயேசுவின் ரத்தத்தை வாயில சொல்லு. அப்பா என் நுகத்தடிகள், அப்பா என் சூழ்நிலைகள், அப்பா நான் கட்டப்பட்டிருக்கிற இடத்துல இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் மகா. அப்பா இந்த 2 மாசம் முழுவதும் நான் பலவீனப்பட்ட ஒரு கிடங்கில அடைக்கப்பட்டவனா இருக்கிறேன். அப்பா என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் இல்ல, நான் செய்கிற தொழில்ல ஒரு அற்புதம் இல்ல, என் சூழ்நிலைகள் மாறிப்போய் இருக்கிறது. அவமானத்தினாலையும் பலவீனத்தினாலையும் அப்பா இன்னைக்கு எல்லா இடத்திலையும் எல்லாராலையும் கைவிடப்பட்டு இருக்கிறப்பா. என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி கூப்பிடுமா. நீ கூப்பிட கூப்பிட உன் கட்டுகள் உடைக்கப்படும். இந்த மார்ச் மாசத்துல கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவர் பாருங்க ஆயத்தத்தோட இருக்கிறாரு. அப்பா இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் ஆன்லைன் மூலமாய், அப்பா இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாய் எந்த தேசத்துல இருந்து எந்த இடத்துல இருந்து பார்க்கிறாங்களோ, அப்பா சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான்னு சொன்னது போல இந்த பிள்ளைகளுடைய கைகள் அப்பா நீங்க பிடித்து தூக்கி விடுங்க. அப்பா அநேக சாட்சிகள் எழும்பட்டும், அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். தேவ ஆவியானவர் கட்டுக்களை உடைத்து அப்பா வெளியே கொண்டு வந்து சாட்சியாய் நிப்பாட்டுங்கப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். கடன் பிரச்சனையால இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம், கற்பத்தின் கனிக்காக இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம். மந்திரம் அப்பா செய்வன அப்பா சூனியங்கள்ல இன்னைக்கு பாதிக்கப்பட்டு அப்பா இன்னைக்கு சிந்தைகளை கட்டப்பட்டிருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு அற்புதத்தை அப்பா நீங்க கொடுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. நீங்க அப்படியே செய்ததுக்காய் நன்றி. இந்த மாசத்துல சாட்சியை நிக்க போறதுக்காய் நன்றி. நீங்க பெரிய காரியத்தை செய்ததுக்காய் நன்றி அப்பா. இந்த ஏசாயா அப்பா 51:14 படி, புலம்பல் 3:52 இருக்கிற அந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க பெரிய காரியத்தை செய்யுங்க. நீர் அப்படியே செய்ய போறபடியா நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அது போல உங்களுக்கு தனிப்பட்ட விண்ணப்பங்கள், தனிப்பட்ட ஜெபங்கள், அது போல நீங்க சபைகளுக்கு போக முடியாத பிள்ளைகள் யாராவது இருப்பீர்களானால் கீழே பாருங்க, இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்க ஆன்லைன்ல கலந்து கொள்ற பிள்ளைகள் நீங்க கலந்து கொள்ளுங்க. அது போல உங்களுடைய தனிப்பட்ட ஜெப விண்ணப்பங்கள் தான் எனக்கு அனுப்புங்க. நாங்க தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த நேரம் எந்த ஜெப தேவை இருந்தாலும் எங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, உடனே நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார், நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு, உயர்த்துவாரு. நீங்க தேவ சித்தத்துக்கு பயந்து உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த மார்ச் மாசத்துல பெரிய அற்புதத்தை பார்ப்பீங்க. விசுவாசத்தோட இருங்க, நம்பிக்கை விடாதீங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். God bless you.